அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 2019ஆம் ஆண்டில் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு குழுமத்து மூலமாக நடத்தப்பட்ட ஒரிஜினல் கொஸ்டின் விடையை தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு பேனா பேப்பர் கையில் எடுத்துக்கோங்க. நான் கொஸ்டின் மட்டும் தான் சொல்லுவேன், நீங்கள் ஆன்சர் குறிச்சிட்டே வாங்க. கொஸ்டின் கீழே கடைசியாக வீடியோ கீழே நான் ஆன்சர் சொல்லுவேன். நீங்கள் குறிச்சிருக்க ஆன்சரும் அந்த ஆன்சர் கரெக்டானு பாருங்கள். அதாவது ஒரு குறிப்பிட்ட கொஸ்டின் நீங்கள் கரெக்டாக எடுத்திங்கன்னா ஓகே பாஸ் ஆகிடலாம். இல்லை கம்மியாக எடுத்துருந்தீங்க அப்படின்னா இன்னும் அதிகமான எஃபர்ட் கொடுத்து நீங்கள் படிங்க, கண்டிப்பாக நம்ம பாஸ் ஆகிடலாம். வாங்க நம்ம அந்த வீடியோக்குள்ளே போகலாம். இதே நம்ம மாடல் 3 பார்த்துருக்குறோம். இது 4வது மாடல். இது ஒரிஜினல் கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 1, வாட் இஸ் த சூட்டபிள் ஆண்டனிம் ஃபார் ரேர்? வாட் இஸ் தி சூட்டபிள் ஆண்டனிம் ஃபார் ரேர்? இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்னதோ அதை நீங்கள் குறிச்சிக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 2, fx கூட்டல் 2x 2 + p + 3x + 5 என்னும் பல்லுறுப்புக்கோவையின் இரு பூஜ்ஜியங்களின் கூடுதல் 0 எனில் p இன் மதிப்பு. fx + 2x 2 + p + 3x + 5 என்னும் பல்லுறுப்புக்கோவையின் இரு பூஜ்ஜியங்களின் கூடுதல் 0 எனில் p இன் மதிப்பு என்ன? கொஸ்டின் நம்பர் 3, 1 கூட்டல் 6 கூட்டல் 11 கூட்டல் 16 கூட்டல் டேஷ் கூட்டல் x = 148 எனில் x இன் மதிப்பு என்ன? 1 கூட்டல் 6 கூட்டல் 11 கூட்டல் 16 கூட்டல் டேஷ் கூட்டல் x = 148 எனில் x இன் மதிப்பு என்ன? கொஸ்டின் நம்பர் 4, a இன் வரிசை m × n மற்றும் b இன் வரிசை p × q என்க. a மற்றும் b இன் கூடுதல் காண இயலும் எனில் என்ன? a இன் வரிசை m × n மற்றும் b இன் வரிசை p × q என்க. a மற்றும் b இன் கூடுதல் காண இயலும் எனில் அதுக்கான ஆன்சர் என்னன்னு பாருங்கள். 5, the full form of ILO is. the full form of ILO is. இதுக்கூட ஃபுல் ஃபார்ம் என்னென்னு கேட்டிருக்கு, அதை நீங்கள் என்னென்னு பாருங்கள். 6, முக்கோணத்தின் கோண இரு சம வெட்டிகள் சந்திக்கும் புள்ளி. முக்கோணத்தின் கோண இரு சம வெட்டிகள் சந்திக்கும் புள்ளி. 7, 9 6 7 8 5 மற்றும் x ஆகியவற்றின் கூட்டு சராசரி 8 எனில் x இன் மதிப்பு. 9 6 7 8 5 மற்றும் x ஆகியவற்றின் கூட்டு சராசரி 8 எனில் x இன் மதிப்பு. 8, x = a b c x y z என்ற கணத்தில் தகு உட்கணங்களின் எண்ணிக்கை. x = a b c x y z என்ற கணத்தின் தகு உட்கணங்களின் எண்ணிக்கை. 9, a - b = p - a எனில் கீழ்கண்டவற்றில் எது சரியான விடை? a - b = b - a எனில் கீழ்கண்டவற்றில் எது சரியான விடை? 10, ஒரு முக்கோணத்தின் நடுக்கோட்டு மையம் நடுக்கோடுகளை டேஷ் விகிதத்தில் பிரிக்கும். ஒரு முக்கோணத்தின் நடுக்கோட்டு மையம் நடுக்கோடுகளை டேஷ் விகிதத்தில் பிரிக்கும். 11, லென்ஸின் திறனின் SI அலகு டேஷ். லென்ஸின் திறனின் SI அலகு டேஷ். 12, நிலைமை விதி என அழைக்கப்படுவது. நிலைமை விதி என அழைக்கப்படுவது. 13, மின் உருகு இலையின் பண்பு. மின் உருகு இலையின் பண்பு. 14, சட்ட காந்தத்தின் மையப்பகுதியில் காந்த விசையின் மதிப்பு. சட்ட காந்தத்தின் மையப்பகுதியில் காந்த விசையின் மதிப்பு. 15, தெளிவான எதிரொலியை கேட்பதற்கு எதிரொலிக்கும் பரப்பு இருக்க வேண்டிய குறைந்தபட்ச தொலைவு யாது? தெளிவான எதிரொலியை கேட்பதற்கு எதிரொலிக்கும் பரப்பு இருக்க வேண்டிய குறைந்தபட்ச தொலைவு யாது? 16, கீழ்கண்ட வேதிவினை எவ்வகையை சார்ந்தது? கீழ்கண்ட வேதிவினை எவ்வகையை சார்ந்தது? CuSO4 + H2S CuS + H2SO4. இது எந்த வினை சார்ந்ததுன்னு நீங்கள் எழுதுங்க. 17, கதிர்வீச்சு ஆய்வகங்களில் பணியாற்றுபவர்கள் எந்த தனிமத்தலான மேலங்கியும் கையுறையும் பயன்படுத்த வேண்டும்? கதிர்வீச்சு ஆய்வகங்களில் பணியாற்றுபவர்கள் எந்த தனிமத்தலான மேலங்கியும் கையுறையும் பயன்படுத்த வேண்டும்? 18, கீழ்கண்ட இணைகளில் எது ஐசோடோன்களுக்கான எடுத்துக்காட்டாகும்? கீழ்கண்ட இணைகளில் எது ஐசோடோன்களுக்கான எடுத்துக்காட்டாகும்? 19, காற்று அடைக்கப்படும் பானங்களில் டேஷ் அமிலம் பயன்படுத்தப்படுகிறது. காற்று அடைக்கப்படும் பானங்களில் டேஷ் அமிலம் பயன்படுத்தப்படுகிறது. 20, PVC என்பதன் விரிவாக்கம். PVC என்பதன் விரிவாக்கம். 21, ஒரைசா சைட்டவா என்பது
டேஸின் இருசொல் பெயராகும். ஒரசா சைட்டோவா என்பது டேஸின் இருசொல் பெயராகும். 22. தாவரங்கள் நீர் மற்றும் கனிமப் பொருட்களை மண்ணிலிருந்து வேர் தூவிகள் மூலம் உறிஞ்சி எதன் மூலம் கடத்துகின்றன? தாவரங்கள் நீர் மற்றும் கனிமப் பொருட்களை மண்ணிலிருந்து வேர் தூவிகள் மூலம் உறிஞ்சி எதன் மூலம் கடத்துகின்றன? 23. ஐந்துலக வகைப்பாட்டை அறிமுகப்படுத்தியவர். ஐந்துலக வகைப்பாட்டை அறிமுகப்படுத்தியவர். 24. காய்கறி பண்ணை வளர்ப்பிற்கு என்ன பெயர்? காய்கறி பண்ணை வளர்ப்பிற்கு என்ன பெயர்? 25. புகையிலையில் உள்ள தீங்கு தரும் வேதிப்பொருள். புகையிலையில் உள்ள தீங்கு தரும் வேதிப்பொருள். 26. உலக பொருளாதாரம் பெருமந்தம் தோன்றிய நாடு. உலக பொருளாதாரம் பெருமந்தம் தோன்றிய நாடு. 27. ஷெர்ஷா டேஸின் முன்னோடி என அழைக்கப்படுவார். ஷெர்ஷா டேஸின் முன்னோடி என அழைக்கப்படுவார். 28. இரண்டாம் உலகப் போரின் போது இங்கிலாந்தின் பிரதமராக இருந்தவர். இரண்டாம் உலகப் போரின் போது இங்கிலாந்தின் பிரதமராக இருந்தவர். 29. புகையிலை முதலில் யாரால் இந்தியாவிற்கு கொண்டு வரப்பட்டது? புகையிலை முதலில் யாரால் இந்தியாவிற்கு கொண்டு வரப்பட்டது? 30. பிரம்மஞான சபையின் தலைமையகம் அமைந்துள்ள இடம். பிரம்மஞான சபையின் தலைமையகம் அமைந்துள்ள இடம். 31. விஸ்வேஸ்வரய்யா இரும்பு எஃகு நிறுவனம் தொடங்கப்பட்ட ஆண்டு. விஸ்வேஸ்வரய்யா இரும்பு எஃகு நிறுவனம் தொடங்கப்பட்ட ஆண்டு. 32. குருசிகார் சிகரம் எந்த மலைத்தொடரில் அமைந்துள்ளது? குருசிகார் சிகரம் எந்த மலைத்தொடரில் அமைந்துள்ளது? 33. டேஸ் முதல் வாரம் சாலை பாதுகாப்பு வாரமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. டேஸ் முதல் வாரம் சாலை பாதுகாப்பு வாரமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. 34. டேஸ் மனித உரிமைகள் தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. டேஸ் மனித உரிமைகள் தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. 35. பீகாரின் துயரம் என்று அழைக்கப்படுவது. பீகாரின் துயரம் என்று அழைக்கப்படுவது. 36. சார்க் அமைப்பின் முதல் மாநாடு நடைபெற்ற இடம். சார்க் அமைப்பின் முதல் மாநாடு நடைபெற்ற இடம். 37. இந்திய நாட்டு வருமானத்தின் பணிகள் துறையின் பங்களிப்பு. இந்திய நாட்டு வருமானத்தில் பணிகள் துறையின் பங்களிப்பு. 38. இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனத்தால் 1967இல் இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்ட புரட்சி. இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனத்தால் 1967இல் இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்ட புரட்சி. 39. 1977இல் இந்தியா டேஸ் உற்பத்தியில் தன்னிறைவு அடைந்தது. 1977இல் இந்தியா டேஸ் உற்பத்தியில் தன்னிறைவு அடைந்தது. 40. ஒரு கட்சி ஆட்சியில் உள்ள நாடு. ஒரு கட்சி ஆட்சியில் உள்ள நாடு. 41. கோயம்புத்தூர் என்பது சிதைந்து கோவை என அழைப்பது. கோயம்புத்தூர் என்பது சிதைந்து கோவை என அழைப்பது. 42. குலசேகர ஆழ்வார் பாடல் டேஸ் தொகுப்பில் உள்ளது. குலசேகர ஆழ்வார் பாடல் டேஸ் தொகுப்பில் உள்ளது. 43. குழந்தை இலக்கியம் என்னும் பாடல் தொகுப்பின் ஆசிரியர். குழந்தை இலக்கியம் என்னும் பாடல் தொகுப்பின் ஆசிரியர். 44. பொருள் இலக்கணம் டேஸ் வகைப்படும். பொருள் இலக்கணம் டேஸ் வகைப்படும். 45. கேளல் என்பதன் பொருள். கேளல் என்பதன் பொருள். 46. யா மரம் என்பன எந்த நிலத்தில் வளரும். யா மரம் என்பன எந்த நிலத்தில் வளரும். 47. பூக்களின் சிறந்த பூ என தெரிவிக்க கூறிய பூ. பூக்களின் சிறந்த பூ என தெரிவிக்க கூறிய பூ. 48. மொழிகள் டேஸ் வகைப்படும். மொழிகள் டேஸ் வகைப்படும். 49. The American English word for goods train is. The American English word for goods train is. 50. மதுரையில் அறுவை வீதி என அழைக்கப்பட்ட வீதி. மதுரையில் அறுவை வீதி என அழைக்கப்பட்ட வீதி. இதில் 50 கொஸ்டின் பொதுவரை நம்ம பார்த்துருக்கோம். 50 கொஸ்டின் உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் டிக் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. வீடியோவுக்கு கடைசியில் ஆன்சர் கொடுத்துருப்போம், அதையும் செக் பண்ணி பாருங்கள். இப்போ பகுதி 2, அதாவது பகுதி உளவியலில் 30 கொஸ்டின் இருக்குது. அந்த 30 கொஸ்டின் பார்க்க போகிறோம். 31. 9 பேர் ஒரு உணவகம் சென்றனர். 8 பேர் தங்களுடைய சாப்பாட்டு செலவாக ஆளுக்கு ரூபாய் 30 செலவழித்தனர். 9வது நபர் எல்லோருடைய சராசரி செலவை விட ரூபாய் 20 கூடுதலாக செலவு செய்தார் எனில் அவர்கள் செலவழித்த மொத்த பணம் எவ்வளவு? 9 பேர் ஒரு உணவகம் சென்றனர். 8 பேர் தங்களுடைய சாப்பாட்டு செலவாக ஆளுக்கு 30 செலவழித்தனர். 9வது நபர் எல்லோருடைய சராசரி செலவை விட ரூபாய் 30 கூடுதலாக செலவு செய்தார் எனில் அவர்களுடைய செலவழித்த மொத்த பணம் எவ்வளவு? 52. டாம் ஒரு வேலையை 16 நாட்களில் செய்து முடிக்க முடியும். டாமும் ஜானும் சேர்ந்து அதே வேலையை 10 நாட்களில் செய்து முடிக்க முடியும். அதே வேலையை ஜான் மட்டும் எத்தனை நாட்கள் செய்து முடிக்க முடியும்?
டாம் ஒரு வேலையை 16 நாட்களில் செய்து முடிக்க முடியும். டாமும் ஜானும் சேர்ந்து அதே வேலையை 10 நாட்களில் செய்து முடிக்க முடியும். அதே வேலையை ஜான் மட்டும் எத்தனை நாட்கள் செய்து முடிக்க முடியும்? 53. எக்ஸ் எனும் நகரத்திலிருந்து ஒரு பேருந்து புறப்படுகிறது. பேருந்தில் உள்ள பெண்களின் எண்ணிக்கை அதிலுள்ள ஆண்களின் எண்ணிக்கையில் பாதியாகும். நகரம் ஒய்யில் 10 ஆண்கள் பேருந்திலிருந்து இறங்குகின்றனர், 5 பெண்கள் ஏறுகின்றனர். இப்போது பெண்களின் எண்ணிக்கை ஆண்களின் எண்ணிக்கையுடன் சமமாகிறது. ஆரம்பத்தில் பேருந்தில் எத்தனை பயணிகள் ஏறினர்? எக்ஸ் எனும் நகரத்திலிருந்து ஒரு பேருந்து புறப்படுகிறது. பேருந்தில் உள்ள பெண்களின் எண்ணிக்கை அதிலுள்ள ஆண்களின் எண்ணிக்கையின் பாதியாகும். நகரம் ஒய்யில் 10 ஆண்கள் பேருந்திலிருந்து இறங்குகின்றனர், 5 பெண்கள் ஏறுகின்றனர். இப்போது பெண்களின் எண்ணிக்கை ஆண்களின் எண்ணிக்கைக்கு சமமாகிறது. ஆரம்பத்தில் பேருந்தில் எத்தனை பயணிகள் ஏறினார்கள்? 54. ஒரு மாதத்தின் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமைக்கு பிறகு 3 நாட்கள் கழித்து வந்தால் அந்த மாதத்தின் 17ஆம் தேதி என்ன கிழமையாக இருக்கும்? ஒரு மாதத்தின் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமைக்கு பிறகு 3 நாட்கள் கழித்து வந்தால் அந்த மாதத்தின் 17ஆம் நாள் என்ன தேதி என்ன கிழமையாக இருக்கும்? 55. 3 எண்களின் விகித முறையே 3:4:6 என்றால் அதன் பெருக்கல் தொகை 1944 வருவதற்கு மிகப்பெரிய எண் யாது? 3 எண்களின் விகித முறையே 3:4:6 என்றால் அதன் பெருக்கல் தொகை 1944 வருவதற்கு மிகப்பெரிய எண் யாது? 56. A மற்றும் B என்ற 2 எண்களின் AB=0 என்றால் பிறகு A மற்றும் B என்ற 2 எண்களின் AB=0 என்றால் பிறகு. 57. ஒரு வாக்கியமும் காரணமும் கொடுக்கப்பட்டுள்ளன. அதன் அடிப்படையில் பின்வரும் விடைகளில் எது சரியானது என தேர்வு செய்க. ஒரு வாக்கியமும் காரணமும் கொடுக்கப்பட்டுள்ளன. அதன் அடிப்படையில் பின்வரும் விடைகளில் எது சரியானது என தேர்வு செய்க. வாக்கியம் A. இந்தியா ஒரு குடியரசு. காரணம் R. இந்தியா ஒரு வளரும் நாடு. வாக்கியம் A. இந்தியா ஒரு குடியரசு நாடு. காரணம் R என்பது இந்தியா ஒரு வளரும் நாடு. இதில் 4 ஆன்சர் கொடுத்துருக்கு. 4 ஆன்சரும் எது கரெக்டான ஆன்சருங்கிறத நீங்கள் குறிங்க. 58. தகவலை புரிந்து கொண்டு பதிலளிக்கவும். தகவலை புரிந்து கொண்டு பதிலளிக்கவும். ஒரு கட்டம் கொடுத்துருக்கு, 10 கட்டம் கொடுத்துருக்கு. அதான் 3 கீழே M கொடுத்துருக்கு, 1 கீழே T கொடுத்துருக்கு, 9 கீழே R கொடுத்துருக்கு, 8 கீழே F கொடுத்துருக்கு, 6 கீழே A கொடுத்துருக்கு, 0 கீழே N கொடுத்துருக்கு, 7 கீழே P கொடுத்துருக்கு, 5 கீழே E கொடுத்துருக்கு, 2 கீழே S கொடுத்துருக்கு, 4 கீழே P கொடுத்துருக்குது. அப்படின்னா 9, 8, 7, 7, 2, 4 என்பது எப்படி குறிக்கப்படும்? அதாவது இந்த கட்டத்தை நல்லா பார்த்து குறிச்சிட்டு அதுக்கான அதாவது நம்பர் கொடுத்துருக்காங்க, நீங்கள் அதுக்கான ஆங்கில வார்த்தையை கண்டுபிடிக்கணும். 59. பின்வரும் ஜனாதிபதிகளை ஆட்சி செய்த காலத்திற்கேற்ப வரிசைப்படுத்தவும். பின்வரும் ஜனாதிபதிகளை ஆட்சி செய்த காலத்திற்கேற்ப வகைப்படுத்தவும். 1. ஆர் வெங்கட்ராமன். 2. டாக்டர் சங்கரதயாள் சர்மா. 3. டாக்டர் KR நாராயணன். 4. APJ அப்துல் கலாம். 1. ஆர் வெங்கட்ராமன். 2. டாக்டர் சங்கரதயாள் சர்மா. 3. டாக்டர் KR நாராயணன். 4. APJ அப்துல் கலாம். இவரோட ஆட்சி காலங்களை வரிசைப்படுத்துங்க. 60. 3, 2, 5, 4, 7, 1, 0 என்ற எண்களின் 5 என்ற எண்ணின் இடமதிப்பு என்ன? 3, 2, 5, 4, 7, 1, 0 என்ற எண்களின் 5 என்ற எண்ணின் இடமதிப்பு என்ன? கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் முக்கோணம் புள்ளி ஆசிரியர்களையும் சதுரம் திருமணமானவர்களையும் வட்டம் கூட்டு குடும்பத்தில் வசிப்பவர்களையும் குறிக்கிறது. அதாவது வட்டம் கொடுத்துருக்கு, முக்கோணம் கொடுத்துருக்கு, சதுரம் கொடுத்துருக்கு. இதில் என்ன யார் யார் எங்கெங்கே வசிக்கிறாங்கிறதையும் நம்ம கொடுத்துருக்கு. திருமணமாகாத கூட்டு குடும்பத்தில் வசிக்கும் நபர்கள் மற்றும் பள்ளி ஆசிரியராக பணியாற்றாதோர் எவ்வாறு குறிக்கப்பட்டிருக்கிறது? அதாவது கொடுக்கப்பட்ட படத்தில் முக்கோணம் பள்ளி ஆசிரியர்களையும் சதுரம் திருமணமானவர்களையும் வட்டம் கூட்டு குடும்பத்தில் வசிப்பவர்களையும் குறிக்கிறது. 3 கொடுத்துருக்கு. அதில் என்னென்ன வார்த்தைகள்னு நம்ம கண்டுபிடிக்கணும். திருமணமாகாத கூட்டு குடும்பத்தில் வசிக்கும் நபர்கள் மற்றும் பள்ளி ஆசிரியராக பணியாற்றாதவர்கள் எவ்வாறு குறிக்கப்பட்டிருக்கிறது? அதுக்கான ஆன்சர் நம்ம கீழே பார்க்கலாம். இதான் அந்த 4 ஆன்சர். அதுக்கான நீங்கள் பார்த்து சரியானதை குறிச்சிக்கோங்க. 62. கீழ்கண்ட வரைபடங்களில் இருந்து சரியான விடையை தேர்ந்தெடுக்க. கீழ்கண்ட வரைபடங்களில் இருந்து சரியான விடையை தேர்ந்தெடுத்துருங்க. 4 கட்டம் கொடுத்துருக்கு. 4 கட்டத்தில் 0 கொடுத்துருக்கு, 0 மார்க்கும் கொடுத்துருக்கு. இதில் 3வது கட்டத்தில் என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. இந்த 4 கட்டத்தையும் பார்த்து நீங்கள் கரெக்டான ஆன்சர் என்னென்னு குறிச்சிக்கோங்க. 63. கீழ்கண்டவற்றை வரிசைப்படுத்தவும். கீழ்கண்டவற்றை வரிசைப்படுத்தவும்.
1 செம்பு 2 இரும்பு 3 தங்கம் 4 வெள்ளி 5 பித்தளை. 1 செம்பு 2 இரும்பு 3 தங்கம் 4 வெள்ளி 5 பித்தளை. 64. தனித்து நிற்கும் எழுத்து எது என்பதனை குறிக்கவும். தனித்து நிற்கும் எழுத்து எது என்பதனை குறிக்கவும். SPME. SPME. இதில் தனித்து நிற்கும் எழுத்து எதுன்னு நீங்கள் குறிச்சிக்கோங்க. 65. ஏ என்பவர் ஒரு பெண்ணிடம் உன் தாயாரின் கணவரின் தங்கை எனக்கு அத்தை என கூறினார். ஏவிற்கு அந்த பெண் என்ன உறவு? ஏ என்பவர் ஒரு பெண்ணிடம் உன் தாயாரின் கணவரின் தங்கை எனக்கு அத்தை என கூறினார். ஏவிற்கும் அந்த பெண்ணிற்கும் என்ன உறவு? தனித்து நிற்பது எது என்பதனை காணவும். தனித்து நிற்பது எது என்பதனை காணவும். 67. DIG என்பதை 497 என சங்கேத எண்களில் குறிப்பிட்டால் 2 5 5 6 என்ற எண்களை சங்கேத மொழியில் மாற்றி எழுதவும். DIG என்பதனை 497 என சங்கேத எண்களில் குறிப்பிட்டால் 2 5 5 6 என்ற எண்களை சங்கேத மொழியில் மாற்றி எழுதவும். 68. ஒரு குறிப்பிட்ட மொழியில் சார்கோல் என்பது 4 5 1 6 4 9 1 3 எனவும் மார்லி என்பது 2 9 6 1 3 7 எனவும் குறிக்கப்பட்டுள்ளன எனில் ராக்கல் என்பது எவ்வாறு குறிக்கப்பட்டிருக்கும்? அதாவது ஒரு குறிப்பிட்ட மொழியில் CHARCOAL என்பது 4 5 1 6 4 9 1 3 எனவும் MORALE என்பது 2 9 6 1 3 7 எனவும் குறிக்கப்பட்டுள்ளன எனில் ROCHEL என்பது எவ்வாறு குறிக்கப்பட்டிருக்கும்? 69. ஏ என்பவர் எக்ஸின் தந்தை, பி ஒய்யின் தாயாவார் மற்றும் செட்டின் சகோதரி ஒய் ஆவார். கீழுள்ள எந்த கூற்று உறுதியாக சரியில்லை? ஏ என்பவர் எக்ஸின் தந்தை, பி ஒய்யின் தாயாவார் மற்றும் செட்டின் சகோதரி ஒய் ஆவார். கீழுள்ள எந்த கூற்று உறுதியாக சரியல்ல? 70. எல்லா சிறைவாசிகளும் ஆண்கள், எந்த ஆணும் படிக்கவில்லை. இந்த கூற்றின்படி எந்த விடை சரியானது? எல்லா சிறைவாசிகளும் ஆண்கள், எந்த ஆணும் படிக்கவில்லை. இந்த கூற்றின்படி எந்த விடை சரியானது? நெசசரி என்ற வார்த்தையில் எத்தனையோ எழுத்துக்கள் உள்ளன. அதுவும் நெடுங்கணக்கில் உள்ள மாதிரி அதே வரிசையில் அதிக எழுத்துக்களை அதனிடையே இந்த வார்த்தையில் கொண்டிருக்கின்றன. நெசசரி என்ற வார்த்தையில் எத்தனை எழுத்துக்கள் உள்ளன. அதுவும் நெடுங்கணக்கில் உள்ள மாதிரி அதே வரிசையில் அதிக எழுத்துக்களை அதனிடையே இந்த வார்த்தையில் கொண்டிருக்கின்றன. 2. வெறிநாய் கடி நோயை கண்டுபிடிக்க மேலை நாடுகள் தேவையான அனைத்தையும் அடங்கிய ஆய்வுக்கூடங்களை கொண்டிருக்கின்றன. வெறிநாய் கடி நோயை கண்டுபிடிக்க மேலை நாடுகள் தேவையான அனைத்து அடங்கிய ஆய்வுக்கூடங்களை கொண்டிருக்கின்றன. 73. பி உண்மையானது என்றால் கியூவும் உண்மையானது, பி தவறானது என்றால் கியூவும் தவறானது. இந்த தொடர்பின் ஒப்பீடானது. பி உண்மையானது என்றால் கியூவும் உண்மையானது, பி தவறானது என்றால் கியூவும் தவறானது. இந்த தொடர்பின் ஒப்பீடானது. 74. காலி இடத்தை நிரப்பும் சரியான வார்த்தையை விடைகளிலிருந்து தேர்ந்தெடுக்கவும். காலி இடத்தை நிரப்பும் சரியான வார்த்தையை விடைகளிலிருந்து தேர்ந்தெடுக்கவும். மருத்துவர் வெள்ளை டேஸ் அப்போ கருப்பு. மருத்துவர் வெள்ளை டேஸ் என்பது கருப்பு. 75. வெறிநாய் கடியால் பாதிக்கப்பட்ட விலங்கு ஆரோக்கியமான விலங்கை கடித்தால் நிச்சயமாய் வெறிநாய் கடி நோய் பரவும். வெறிநாய் கடியால் பாதிக்கப்பட்ட விலங்கு ஆரோக்கியமான விலங்கை கடித்தால் நிச்சயமாக வெறிநாய் கடி நோய் பரவும். 76. பொருந்தாத ஒன்றை தேறுக. பொருந்தாத ஒன்றை தேர்க. 5000 220 3779 542. 5000 220 3779 542. 77. நிரப்புக. ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்கு, அதில் நம்பர் கொடுத்துருக்கு. என்ன நம்பர் நம்ம மிஸ் ஆயிருக்குன்னு கண்டுபிடிக்கணும். 1 3 5 7. 1 3 5 7. ரெண்டாவதுல 1 4 7 10. 1 4 7 10. மூணாவதுல 1 அதுக்கான ஆன்சர் என்னன்னு கேட்டிருக்கு. அதுக்கு பிறகு 10 கொடுத்துருக்கு. அதுக்கு பிறகு 15 கொடுத்துருக்கு. இதில் விடுபட்ட எண் எதுன்னு நம்ம பார்க்கணும். 78. இந்த 3 பிராணிகளின் ஒற்றுமை என்ன? இந்த 3 பிராணிகளின் ஒற்றுமை என்ன? 1 மாடு 2 ஆடு 3 குருவி. 1 மாடு 2 ஆடு 3 குருவி. இந்த 3க்கும் உள்ள ஒற்றுமை என்னன்னு கண்டுபிடிக்கணும்.
79. ஒரு வகுப்பில் 35 மாணவர்களுடைய சராசரி வயது 16. 21 மாணவர்களின் சராசரி வயது 14 என்றால் மீதமுள்ள 14 மாணவர்களின் சராசரி வயது என்ன? ஒரு வகுப்பில் 35 மாணவர்களுடைய சராசரி வயது 16. 21 மாணவர்களின் சராசரி வயது 14 என்றால் மீதமுள்ள 14 மாணவர்களின் சராசரி வயது என்ன? 80. பின்வரும் அணியிலுள்ள விடுபட்ட இடத்தை நிரப்புக. பின்வரும் அணியிலுள்ள விடுபட்ட இடத்தை நிரப்புக. 8, 6, 4, 3. அதுக்கான ஆன்சர் என்ன? 7. 14, 16, 18. 8, 6, 4, 3, கொஸ்டின் மார்க் 7, 14, 16, 18. இதுக்கான ஆன்சர் என்ன? இப்போ நம்ம 80 கொஸ்டின் பார்த்துருக்கோம். 80 கொஸ்டின் நம்ம குறிச்சிட்டு வந்திருப்போம் பேனாவில். அப்போ உங்களுக்கு என்னென்ன கொஸ்டின் என்னென்ன ஆன்சருங்கிறத நம்ம கீழே பார்த்துடலாம். 1C, 2C, 3C, 4D, 5A, 6A, 7A, 8C, 9A, 10B, 11A, 12B, 13C, 14B, 15D, 16A, 17D, 18A, 19C, 20A, 21A, 22D, 23B, 24A, 25B, 26D, 27A, 28B, 29B, 29D, 30C, 31B, 32D, 33A, 34C, 35D, 36C, 37C, 38C, 39B, 40A, 41B, 42B, 43B, 44A, 45C, 46A, 47B, 48A, 49B, 50A, 51A, 52A, 53D, 54C, 55C, 56. எந்த கொஸ்டின் போட்டாலும் அதுக்கு ஆன்சர் கரெக்டு தான். 57B, 58B, 59A, 60B, 61C, 62. எந்த கொஸ்டின் போட்டாலும் ஆன்சர் கரெக்டு தான். 63B, 64D, 65C, 66A, 67C, 68A, 69B, 70A, 71. எந்த கொஸ்டின் போட்டாலும் சரி தான். 72C, 73C, 74C, 75A, 76C, 77D, 78B, 79D, 80B. 80 கொஸ்டின் ஆன்சர் நம்ம பார்த்துட்டோம். இதில் எந்த கொஸ்டின் தப்புங்களோட பேர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். குறைவான மார்க் எடுத்தவங்க இன்னும் அதிகமாக படிங்க. நிறையா மார்க் எடுத்தவங்க நீங்கள் ரிவிஷன் பார்த்துட்டே இருங்க. மீடியமாக இருக்கிறவங்க எப்படி வேணால் அடிச்சுட்டு வந்துடுவாங்க. இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு மிக்க நன்றி. இந்த வீடியோவை நீங்கள் திரும்ப பாருங்கள். அப்போனா தான் உங்கள் மனசில் பதிவாகும். இன்னும் நிறைய முயற்சி எடுங்க. வெற்றி நம்பிக்கை. இது வரைக்கும் டிஎன் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும். அதையும் கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நாங்கள் வீடியோ போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களோட நோட்டிஃபிகேஷனை உடனுக்குடன் வந்து சேரும். இதுபோல் அடுத்த மாடல் எக்ஸாமில் உங்களிடம் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது என்றும் அன்புடன் உங்கள் வசந்த் செல்வா. நன்றி, வணக்கம்.